ஒரு காலத்தில் பிள்ளை பிஃபித்தவன்று புலோகேரி தோடம் புறமில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தார். அவருடைய பெற்றோர் அவருக்கு கணேச முருகயம் பெயர் வைத்தார்கள். அது துடம்புரத்தில் வேற ஒரு டிவிஷனில் மரியாயே மரிமோ என்று பெயர் சுட்டப்பட்டது. வளர்ந்த பிறகு அவர்கள் சந்தித்து காதல் மலர்ந்தது. குடும்பங்களுகையாய திருப்புகள் இருந்தாலும் அவர்கள் தைரியமாக தொடம்புறத்தில் அவர்கள் ஒரு படகில் பயணம் செய்து நகரத்துக்கு வந்தார்கள். சுங்கை பேசியில் குடியேறிய பிறகு அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தார். அவனுக்கு சுரேஷ் என்று பெயர் சூட்டினார்கள். இன்று அவன் கல்வின் சுரேஷ் என்று இயேசு அவர்களை ஒரு அழகிய பெண் கொல்லதை ஆசீர்வதித்தார். கொலல் பேத்து ரிசச்சேரன் ஆனால் கொஞ்ச நாளிலே அவருடைய அன்பு நிறந்த கரங்களுக்கு திரும்பினார். குருவாகே எங்கெந்தையாக மாறினார். பின்பு அவர்கள் பீஜை செக்கு கம்பும் குடியேறி சென்றார்கள். அங்கு அவர்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள் பிறந்தார்கள். குண்டேமான் சம்சோன் பிரகாஷ் என்றும் அழைக்கப்பவர். மற்றும் காரித்தை குட்டு பிளச்சோ ரமேஷ் கிறிஸ்டோபர். பெற்றோர் கடினமாக உழைத்து குடும்பத்தை காப்பாற்றினார்கள். அப்பா எஸ்ஆர்கி தமன் சிஎஸ்எஸ்து ஒரு தொட்டக்கரானக பணி செய்தார். அம்மா வீடுகளுக்கு பைசிக்கலில் சென்று வீடு பணி செய்து வந்தார். வருடங்கள் கடந்த பிறகு பொந்தி வைக்கனியாவில் கடவுள் அவர்களுக்கு ஷாலமில் ஒரு புதிய வீடு ஆசீர்வதித்தார். அதற்கு கொஞ்சம் காலம் பிறகு அவர்களுடைய கடைசி பிள்ளையும் ஜெனிஸ் அன்று குடும்பத்தில் வருகை கொண்டார். அங்கே பல சண்டாப்பு அப்புறம் டைம் ரொம்ப ஃபாஸ்டா போயிடுச்சு. நம்ம பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தங்க. ஆனா அவங்க பண்ண எல்லா சாக்ரிஃபைஸும் ஒரு மீனிங் இருந்துச்சு. அவைகள் தான் எங்கள் இன்று இருக்கும் நிலையில் உருவாக்கின. பிள்ளைகள் திருமணம் பற்றி பல கேள்விகளும் ஜீவகள் இருந்தன. ஆனாலும் கர்த்தர் ஒரு நேரத்தில் கடவுள் அதற்கு பதில் கொடுத்தார். அதே வருடத்தில் அவர்களுடைய குடும்பத்துக்கு 2 அழகிய மருமகள்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஏஞ்சலரி துவரி வந்தன்று பிரகாஷ் ரேச்சல் டேவிடுடன் திருமணம் செய்தார். மற்றும் ஒரு மணி துவரி வந்தன்று ரமேஷ் அஞ்சலைனாவுடன் திருமணம் செய்தார். 16 ஆகஸ்ட் 2020 அன்று எங்கள் முடுதக்கி ஒரு அழகிய சிறு பிரின்சஸ் பிறந்தாள். அவள் பெயரை நனைசா. கடைசியாக நீண்ட காலம் காத்திருந்தாள். வந்தது வதைவது முற்றிகுமகன் திருமணம் செய்து அப்ரூவிலு பிள் கண்டந்து கதங்கடது கல்வின் சூரஷ் நவோமி என்ற மருமகளை குடும்பத்தில் வரவேற்றது. கடவுள் எங்கள் குடும்பத்தை
ஆசிர்வதிப்பாரகா வருதையா கிருபை எங்களை எப்போதும் வழி நடத்தட்டும் எங்கள் வீடு எப்போதும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கட்டும்